அன்றைக்கி நம்ம ஏபிஜிபியோட கான்செப்ட்டும் கொஞ்சம் சம்ஸும் பார்த்தோம். ரிமைனிங் சம்ஸும் இன்றைக்கி பார்ப்போம். ஓகே, நம்ம 8th சம் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ 9th சம் 20th டேர்ம் ஆஃப் த ப்ராக்ரெஷன் கேட்டிருக்காங்க. அப்போனா நம்மளுக்கே தெரியுது T20 கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு Tn is equal to a plus n minus 1 into d. Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. இது when AP அந்த சீரீஸாக சீக்வன்ஸ் APயில் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. ஸோ இப்போ இது வந்து என்ன மாதிரி அடிஷனில் இருக்கா மல்டிப்ளிகேஷனில் இருக்கா? 3 ஆட் ஆகுது. ஸோ டிஃபரன்ஸ் வந்து 3. A என்னது 1. ஸோ T20 1 plus 19 into 3. 19 into 3 என்னது 57. ஸோ 58. ஆப்ஷன் இருக்கா? A ஆப்ஷன். At the last term of the series to the இப்போ 5 7 9 to 21 terms. அப்படின்னா உனக்கு என்ன கேட்டிருக்காங்க? லாஸ்ட் டேர்ம்னு எல்லு திங்க் பண்ணாதீங்க. 21 டேர்ம்ஸ்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ T21 கண்டுபிடிக்கணும். புரிஞ்சிச்சா? அதுலேயும் ஃபஸ்ட்டு A 5, D வந்து 7 minus 5 2. ஸோ இப்போ வந்து 5 plus 20 into 2. 5 plus 40 45. அடுத்து அதே தான், அதே சம்ம தான். ஆனால் வந்து வித் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 0.6 1.2 1.8. லாஸ்ட் டேர்ம் ஆஃப் ஏபின்னு அவங்களே டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. நாங்கள் கொடுத்துருக்கிற சீரீஸோ சீக்வன்ஸோ வந்து ஏபி தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் A is equal to 0.6, D is equal to 1.2 minus 0.6. 1.2 minus 0.6 is 0.6. அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 13th டேர்ம் கேட்டிருக்காங்க. அப்போனா T13 கண்டுபிடிக்கணுமா? A plus 12D. A என்னது 0.6 plus 12 into 0.6 into 12. ஸோ 0.6 plus 7.2 plus நம்மளுக்கு என்ன வருது 7.8. இந்த மாதிரி பாயிண்டில் வந்தால் நமக்கு செய்ய தெரியணுங்கிறக்காக இந்த சம்மை சூஸ் பண்ணது. ஓகேவா? அடுத்து சம் நம்பர் 12. உனக்கு என்ன கேட்டிருக்காங்க? சம் ஆஃப் சீரீஸ்ன்னு கேட்டாங்க. சம் ஆஃப் சீரீஸ் எஸ்என் ஃபார்முலா ஏற்கனவே தெரியும். இது வந்து மைனஸ் ஆகுதா அடிஷன் ஆகுதா மல்டிப்ளிகேஷனா டிவிஷனா? சப்ராக்ட் ஆகிட்டே போகுது 9 5 1ன்னு. ஸோ எஸ் என் இஸ் ஈக்குவல் டு இந்த சீரீஸ் வந்து ஏபின்னு தெரிஞ்சிருச்சு. n by 2 into 2a plus n minus 1 into d. இன்னொரு ஃபார்முலாவும் பார்த்தோம். Sn is equal to n by 2 into a plus l when first term and last term is given. இப்போ 12th சம்மில் a வந்து 9, d வந்து 5 minus 9. ஸோ minus 4. ஸோ n என்னது 100. ஸோ 100 divided by 2 into 9 plus 99 into minus 4. ஸோ 50 ரெண்டையும் கேன்சல் பண்ணியாச்சு. 2 into 9 18 ப்ளஸ் இல்லை மைனஸ். ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அதனால 99 into 4 396. ஸோ 50 into 18 என்ன வருது? minus 279 into 50 minus 13950 வருதா? 1 minute. ஓகே, இங்கே வந்து கேல்குலேஷன் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ 396 minus 18 வந்து 3 ஒரு நிமிஷம் 378 into 50 வந்து minus 1900. First option, A option. Next, it's a very interesting question.
கண்டிப்பாக இந்த மாதிரி கேள்வி வரும். அதனால் இது மாதிரி இன்னும் 2 சம்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, த சம் ஆஃப் 3 integers in APS. இந்த மாதிரி 3 integers கேட்டாங்கன்னா a plus g, a minus g ப்ளஸ் ப்ராடக்ட் வந்து 15, ப்ராடக்ட் வந்து 80, சம் வந்து 15, ஃபைண்ட் த இன்டீஜர்ஸ் அப்படின்னா நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ், இந்த 3 நம்பர்ஸ் உனக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அடிஷன். நார்மலாக ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வருமா, 15 வருமா. ஸோ இங்கே டி கேன்சல் ஆகி 3a = 15 ஆயிரும், a = 5. அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது, 5. இப்போ அடுத்து a plus d into a minus d is equal to 80. இது எப்படி சால்வ் பண்ணுறது, நமக்கு ஏற்கனவே a தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த a plus d into a minus d என்ன மாதிரி எடுக்கலாம், a square minus b square, d square. இல்லை அதை விட பெட்டர் ஆப்ஷன் நீங்கள் டேரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 5 + d a5, இது வந்து 5 - d is equal to 80. ஸோ 5 + d into 5 - d is equal to 80/5. இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன்லேருந்து அந்த பக்கம் டிவிஷனில் போச்சுன்னா, ஸோ இந்த பக்கம் 16. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் சால்வ் பண்ணுவோமா, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் ஈச் நம்பர் ஈச். ஸோ 25 minus 5d plus 5d, ஒரே நிமிஷம், 25 minus 5d plus 5d minus d square. ஸோ ப்ளஸ் 5d minus 5d கேன்சல் ஆகி உனக்கு 25 minus d ஸ்கொயர்னு இருக்கும், is equal to 16. ஸோ minus d square is equal to 16 minus 25. ஸோ 25 minus 16 9. ஸோ மைனஸ் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ மைனஸ் கேன்சல் ஆகி d is equal to 3. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன டேர்மு, ஃபஸ்ட்டு வந்து a minus d வரும் சீரீஸில், a minus d, a plus d. அப்படின்னா உனக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும், ஏங்கிறது 5னா ப்ளஸில் தானே ஆடு தானே ஆகுது. ஸோ 2, 5, 8 ஆப்ஷன் பார்த்தீங்களே, ஒரே 3 நம்பர்ஸில் என்ன மாதிரி சீக்வன்ஸ்னாலும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கெஸ் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாதீங்க. அடுத்து சம் ஆஃப் சர்டன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகே, இந்த கொஸ்டினில் வந்து நீங்கள் சிஆர்டி எனி ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலும் யூ ஆர் கரெக்ட். ஏன்னா சீரீஸ் வந்து மைனஸ் சைடாகவும் போகலாம், ப்ளஸ் சைடாகவும் போகலாம், நீங்கள் எப்படி வேணால் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 14th கொஸ்டின், சம் ஆஃப் அ சர்டன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி சீரீஸ். ஏபி சீரீஸ் என்னென்னு கொடுத்துட்டாங்க, -8 -6. அப்போனா a is equal to -8, d is equal to -6 minus of minus, அதனால் +8. ஸோ d is equal to 2. நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா sn is equal to 52ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிப்போமா, இப்போ sn is equal to n/2, n தெரியாது, into 2 into a -8. சாரி க்ளோஸ் பண்ணக்கூடாது, இதை நீங்கள் இன்னொரு ப்ராக்கெட்டை போட்டுருங்க, இது பிக்கர் ப்ராக்கெட், ப்ளஸ் n-1 into 2. ஏன்னா என்ன நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது அப்படியே வச்சுக்கணும். 52ன்னு இருக்கா, இந்த பக்கம் ஒரு இது வந்து டிவிஷனில் இருக்குது, அடுத்து மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஸோ 52 into 2, இந்த பக்கம் உனக்கு என்னது 104. ஸோ இங்கே n இன்ட்டு உள்ள ஒரு ப்ராக்கெட்டாக -16 ப்ளஸ் 2n -2. ஸோ இங்கே அடுத்து n இன்ட்டு -18 ப்ளஸ் 2n. ஓகே, n இன்ட்டு இதை வந்து நம்ம உள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம்ல, -18n ப்ளஸ் 2n ஸ்கொயர். இப்போ 104 இந்த பக்கம் இருக்குது. ஸோ எல்லா டேர்ம்ஸும் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா என்ன ஆகும்,
ஒரே ஒரு நிமிஷம். (18n minus 2n square plus 104 is equal to 0. இப்போ என்னோட டேர்ம்ஸ் என்னென்ன ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னு பாரு. 12, 13, 11. எதில் சால்வ் பண்ணால் உனக்கு 0 வருதுன்னு பாரு. 18 into 12 ஃபஸ்ட்டு போடு. 2, 1, 6. 12 into 2, 144. into 2, 288 plus 104. 216 minus 288 plus 104, 32. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் 18 into 13, 234. இப்போ 13 ஸ்கொயர் into 2, 38 plus 104. 234 plus 104 minus 338. உனக்கு 0ன்னு வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் 13. புரிஞ்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? இந்த மாதிரி சம்லாம் கேட்க மாட்டாங்க, ஸோ அதனால் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது, பண்ணணும். போனதில் வந்து உனக்கு எஸ்என் வந்து 52ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்த சம்மில் வந்து S17 கண்டுபிடிங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே வந்து பாயிண்ட்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ 3.5னா 3.5 நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ 10.5னா 10.5 வச்சுக்கலாம். ஸோ அந்த 1/2ங்கிறது 0.5 தானே. ஸோ 10 into 0.5, சரி 10 plus 0.5, அதனால 10.5. ஓகேவா? ஸோ இப்போ ஒரே ஒரு நிமிஷம் இந்த பக்கம் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஹோப் நீங்கள் வந்து பண்ணி முடிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Sn is equal to S17 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் Sn is equal to n/2 into 2a ப்ளஸ். நான் ஏன் இத்தனை தடவை ஃபார்முலா எழுதுகிறேன், நீங்களும் ஒர்க்கையாவது எழுதணும் தான். ஓகே ஓகே இப்போ S17 கேட்டிருக்காங்க. n வந்து 17. இப்போ முதல் ஏ என்னது 3.5 நான் வச்சுக்கிறேன். நீங்கள் 3 1.5 வச்சுக்கலாம். டி என்னது 7 minus 3.5, 7 minus 3.5, 3.5. ஸோ ஏ என்னது 2 into 3.5, 2 into 3.5, 7 plus 16 into 3.5, 16 into 3.5 is 56. ஸோ உள்ள 7 plus 56, இங்கே வந்து 17/2ன்னு இருக்குது. அடுத்து 17/2 into 56 plus 7, 63. இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 63 into 17 divided by 2, 535.50. ஆன்சர் இருக்கா? சி ஆப்ஷன். அடுத்து இந்த 15th சம் வரைக்கும் ஏபிங்கிறது கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஜிபி போகலாமா? இன்றைக்கி அதே மாதிரி ஏபியை வந்து ஏபியோட ஃபார்முலாவை வச்சு ஸ்டார்ட் பண்ண மாதிரி இப்போ ஜிபியோட ஃபார்முலா வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n minus 1. எஸ்எனுக்கு 2 ஃபார்முலா, a into rn minus 1 divided by r minus 1 when r greater than 1. Sn is equal to a into 1 minus r power n divided by 1 minus r less than 1. இந்த 3 ஃபார்முலா தான் பார்த்தோம் ஜிபியில். வேறு எதுவுமே நம்மளுக்கு கிடையாது, புதுசாக எதுவுமே வரப்போகிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் இது ஜிபியா ஏபியான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அடிஷனில் ஆர் சப்ராக்ஷனில் ஏபினாலே உங்களுக்கு என்ன வரணும், மைனஸ் ஆர் ப்ளஸ்ஸு. இந்த 2 சிம்பிளில் உனக்கு வந்து சீக்வன்ஸ் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகுதுன்னா அது ஏபி. மல்டிப்ளை ஆகுது இல்லை டிவிஷன் ஆகுது
மேசிவாக கூடுது மேசிவாக கம்மியாகுது அப்படின்னா இட் இஸ் டெஃபினெட்லி எ டிவிஷன். அப்போனா டிவிஷன்னா நம்மளுக்கு ஜிபி. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து 1 2 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீ அடிஷனாக சப்ராக்ஷனாக முதல் காமன் டிஃபரன்ஸ் பாரு 1, அடுத்ததோட காமன் டிஃபரன்ஸ் 3, அடுத்ததோட காமன் டிஃபரன்ஸ் 4. இப்போ 1 3 4 நமக்கு வரலை. அப்போனா கண்டிப்பாக ஏபியாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1, ஆர் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் 2. அதே மாதிரி தேர்ட் டேர்ம் டிவைட் பை செகண்ட் டேர்ம்னாலும் நமக்கு 2 தான் வரணும். அதே மாதிரி ஃபோர்த் டேர்ம் டிவைட் தேர்ட் டேர்ம்னாலும் நமக்கு 2 தான் வரணும். ஸோ காமனாக வந்துருச்சா? இப்போ உனக்கு என்ன கேட்டிருக்காங்க? என் தான் கேட்டிருக்காங்க. டிஎன் இஸ் ஈக்குவல் டு 128ன்னு கொடுத்துட்டாங்க. என் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டிஎனோட ஃபார்முலா என்ன? ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 128. ஏ என்னது? 1. ஸோ அது தேவையில்லை, நம்ம எழுத வேண்டாம். ஆர் என்னது? 2. 2 பவர் n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 128. இப்போ நீ நார்மலாக வந்து 128 வந்து 2 பவர் 2 இந்த மாதிரி எதில் வருங்கிறத பார்க்கணும். 2 3 4 5 6 7 2 பவர் 7 வந்து நம்மளுக்கு 128. காமனாக இண்டீசஸ்லாம் அடுத்த சாப்டர் இண்டீசஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா when bases are equal powers are also equal அப்படின்னா n minus 1 is equal to 7ங்கிற கான்செப்டில் n is equal to 8. ஸோ when bases are equal powers are also equalங்கிற கான்செப்டில் இப்போ நம்ம n minus 1 is equal to 7ன்னு போட்டிருக்கோம். n is equal to 8. முடிஞ்சிச்சா 8th டேர்ம்? அடுத்து 17th கொஸ்டினும் அதே மாதிரி நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். என்ன பார்த்துருப்போம்? 3 டேர்ம்ஸு ஏஆர் கமா ஏ டிவைடட் பை ஏ பவர் ஆர், ஏ பை ஆர். இது நார்மலாக நீ எப்படி எழுதணும்? ஏ பை ஆர் கமா ஏ கமா ஏஆர் சீக்வன்ஸ் எப்படி வேணால் வரலாம். ரெண்டுமே சேம் தான். ரெண்டுக்குமே உனக்கு ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா எனி ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் உண்டு, மார்க் உண்டு, 2 மார்க்ஸ். ஸோ இப்போ ப்ராடக்ட் ஆஃப் 3 டேர்ம்ஸ் இன் ஜிபி அவங்களே இண்டிகேட் பண்ணிட்டாங்க. இட்ஸ் ஜிபி 125. இப்போ நமக்கு இன்ட்டு தானே பண்ணணும். ஏ பை ஆர் இன்ட்டு ஏ இன்ட்டு ஏஆர் இஸ் ஈக்குவல் டு 125. இப்போ ஆறும் கேன்சல் ஆகி 3a ஆயிருதா? 3a இஸ் ஈக்குவல் டு 125. இப்போ a இஸ் ஈக்குவல் டு 125 டிவைடட் பை 3. நம்மளுக்கு என்ன வருது? 41.6 வருது. ஆப்ஷன் என்ன இருக்குது? ஒரே ஒரு நிமிஷம், ஏதோ தப்பாக இருக்குது. 1 minute. ஓகே இங்கே நம்ம தப்பாக பண்ணிட்டுருக்கோம். என்னென்னா ஏ இன்ட்டு ஏ வந்து ஏ க்யூபு, 3a கிடையாது. ஸோ ஏ க்யூப் இஸ் ஈக்குவல் டு 125. சாரி, இந்த சென்ஸ் வந்து 125. 5 பவர் 3 வந்து 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 125 வரும். ஸோ ஏ பவர் 3 இஸ் ஈக்குவல் டு 5 பவர் 3னா ஏ என்னவாக தான் இருக்கும்? 5ஆக தான் இருக்கும். இங்கே என்ன கான்செப்ட்னா பவர்ஸ் ஆர் சேம் அப்படின்னா பேசஸ் ஆர் ஆல்சோ கோயிங் டு பி சேம். அதனால இப்போ 5th டேர்ம் புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் டேர்ம், நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 18th கொஸ்டின். T7 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் இந்த சீரீஸ் ஏபியா ஜிபியான்னு கண்டுபிடிக்கணும். இது எப்படி தான் ஆக்சுவலி வந்து 8 டிவைட் பை 16 வரும். ஸோ 1/2 நீ வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகுதுன்னு நம்ம பார்க்க முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டு 8 டிக்ரீஸ் ஆகுது, அடுத்து 4 இதுலேயே ஒன்று தெரியுது. அது 2 டேபிளில் என்னமோ ஆகுது. அதுவும் ரிவர்ஸில் போகிறனால 1/2. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/2, ஏ இஸ் ஈக்குவல் டு 16. இப்போ ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1, ஏ 16, ஆர் வந்து 1/2 பவர் n மைனஸ் 1, n மைனஸ் என்னங்கிறது 7. ஸோ 16 இன்ட்டு 1/2 பவர் 6. 2 பவர் 6 என்னது? 2 3 4 5 6 128. 16 இன்ட்டு 1/128. 16/128 என்ன வருது? நம்மளுக்கு 0.125 வருதா? இப்போ ஒன்றும் நீங்கள் வந்து நம்மளுக்கு பாயிண்டில் வருது, அங்கே ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க, நோ இஷ்யூஸ். 1/8 போட்டுப்பார், ஆன்சர் வந்துடுச்சா? அதே மாதிரி 3 ஆப்ஷன்லேயும் ஃப்ராக்ஷனாக இருக்கிறத டிவைட் பண்ணிப்பார், உனக்கு ஆன்சர் எது வருதோ அதுதான் ஆப்ஷன்.
புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் வந்து ரொம்ப ஈஸி. ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் 3 and 13 கொடுத்துருக்காங்க. ஜாமெட்ரிக் மீனுங்கிற கான்செப்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தான் வரும். பட் ஏன் இங்கே வருதுன்னா, உங்கள் புக்கில் வந்து ஏபி அப்போ அரித்மெட்டிக் மீனும் ஜிபி அப்போ ஜிஎம் பற்றியும் பேசியிருக்காங்க. அதனால ஸோ மேஜராக ஜிஎம்மோட ஃபார்முலா என்னென்னா, இப்போ 2 டேர்ம்ஸ் கொடுத்து உனக்கு ஜிஎம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 நம்பர்ஸ். இப்போ இது 3 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 3 மல்டிபிள் நம்பர்ஸ். இப்போ வந்து 1,3,5 கொடுத்துருந்தாங்கன்னா 1 × 3 × 5 கியூப் ரூட் போடணும். அதுதான் ஜிஎம். புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. 3 × 13 √2. அப்படின்னா 3 × 13 வந்து 39. 39 ரூட் பண்ணால் 6.24 வருது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, வேல்யூ -1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபால்ஸ். புரிஞ்சிச்சா? நம்மளுக்கு முடிய போகுது. அடுத்து ஃபைண்ட் 3 நம்பர்ஸ் இன் ஜிபி ஹூஸ் சம் அண்ட் ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க. ஜிபியில் இருக்கும் சம்மு ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ A/R, A/AR. இப்போ ஏ என்னது 6. சாரி இது ஏ என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வெரி சாரி. நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ப்ராடக்ட்டில் தான் ஃபஸ்ட்டு ஏ தெரிஞ்சிடும். கரெக்டாக? A/R × AR is equal to 116. ஸோ RR கேன்சல். A³ is equal to 216. 216 எந்த க்யூப்பில் வரும்? திங்க் பண்ணுங்கள். 6³ ஓரளவுக்கு ஒரு 9³ வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாமில். ஸோ A is equal to 6. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A/R + A + AR is equal to 19. இப்போ நம்மளுக்கு ஏங்கிறது தெரியும். ஸோ 6/R + 6 + 6R is equal to 19. இப்போ காமனாக டினாமினேட்டர் R எடு. 6 + 6R + 6R² is equal to 19. அடுத்து 6 + 6R + 6R² is equal to 19R. இந்த 19Rஐயும் 6Rஐயும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ரெடியூஸ் பண்ண முடியுமா? அதனால் இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஸோ 19 - 6 13R. ஸோ 6R² + 6 is equal to 13R². R இருக்கா? 6R² - 13R + 6 is equal to 0. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா நம்ம R கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தானே ஆகணும். R கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஃபார்மேட் இருக்குது. என்னென்னா, ஏங்கிறது 6 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆம் ஐ ரைட்? கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை எடு. ஃபஸ்ட் டேர்ம் எது 6ன்னு வருது, இது தேர்ட் டேர்ம் எது 6ன்னு வருதுன்னு பாரு. 6ங்கிறது தானே. இப்போ காமனாக இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, இல்லை வேணாம் உங்களை குழப்ப விரும்பலை. இதை வச்சு சால்வ் பண்ணுங்கள். இப்போ வந்து 6 × 6 36 ப்ராடக்ட்டு. சம் வந்து -13. எதை சால்வ் பண்ணால் உனக்கு -13 வரும்? 36. 9 × 4 13. 9 + 4 13 தானே. ஸோ இந்த ஃபார்மெட்டில் 9 × 4நாலும் -9 - 4 ஆன்சர் வந்துருச்சா? R can be 9 as well as 4. சமன் ப்ராடக்ட் போடு. சமன் ப்ராடக்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ax² + bx + cங்கிற ஃபார்மெட்டில் எடுத்துகிட்டு ஏசிங்கிறது ப்ராடக்ட், பிங்கிறது சம்மு, அதை வச்சு நம்ம எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து 36, சம் வந்து -13. எந்த 2 நம்பர் எடுத்தால் 2 கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்குறோம். நம்ம 9 × 4ன்னு எடுத்தோம். 9 × 4 36. அதே அடிஷன் வந்து 13 வருது. இதே நமக்கு -13 வேணும், ஆனால் +36 வேணும். ஸோ ரெண்டையுமே மைனஸ் ஆக்கிட்டீங்கன்னா -× -+ ஆயிரும். ஸோ -9 + 4 இதோட நிப்பாட்டிடக்கூடாது. ஏன்னா நீ ஏங்கிற இடத்துல 6ங்கிற கோஎஃபிஷியன்ட் எடுத்திருக்க.
ஏ வந்து இப்போ 1 இருந்துச்சுன்னா உன்னோட ரூட்ஸ் வந்து என்னவாக இருக்குன்னா ஒன்று 9 இன்னொன்று 4 இருக்கும். இப்போ உன்னோட ஏ வந்து ஒரு 6 இருக்குது, ப்ராடக்டில் ஒரு நம்பர் 6 இருக்குது. ஸோ அந்த நம்பரை சம்மன் ப்ராடக்ட் பண்ணதில் நீங்கள் டிவைடட் பை அந்த ஏங்கிற நம்பரை போட்டுடணும். என்ன ரூட் கிடச்சிதோ அந்த ரூட் டிவைடட் பை 6. ஸோ இப்போ நீ போட்டினா -3/2, இது என்ன வருது -2/3. கரெக்டாக? ஆர் வந்து இப்படி மைனஸில் வருதா அப்படின்னா நீ என்ன எழுதுவ? இப்படி தானே எழுதுவோம், =0ன்னு எழுதுவோம். இதை வெளியே இடத்துல ஆர் வந்து 3/2 ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் 2/3ஆகவும் இருக்கலாம். ஏன்னா நீ இதை வெளியே எடுக்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடும்ல. ஸோ ஆர் கேன் பி இந்த 2 நம்பர் எது வேணால் இருக்கலாம். இப்போ உனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபார்மெட்டில் 3 நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3/2ன்னு எடுத்துக்கிறோம். 3/2ன்னு எடுத்தோம்னா ஏ 6 டிவைடட் பை 3/2 6 6 இன்ட்டு 3/2. ஸோ 9 6 இங்கே என்ன வரும் 12/3 வரும். 12/3 என்னது 4 4 6 9 வரலாம். இப்போ 2/3 போட்டு பாரு அதே ஃபார்மெட்டில் 6 2/3 6 இன்ட்டு 2 3. அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் 18/2 9 6 4. ஸோ நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் 2 ஆப்ஷன் அப்படி வருது? ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லைன்னா பி ஆப்ஷன் எந்த வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா உனக்கு ஆர் 2 வேல்யூஸ் கிடச்சனால. புரிஞ்சிச்சா? அடுத்து T7 கண்டுபிடிக்கணும். இது என்ன சீரீஸில் இருக்குது? ஜிபியாக தான் இருக்குது. ஏன்னா மல்டிப்ளை பை 2 2 ஆகுது. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 12/6 ஏ இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ ஏ இன்ட்டு ஆர் பவர் n-1 ஏங்கிறது 6 இன்ட்டு ஆர் வந்து 2 n என்னது? ஸோ n வந்து 7 7 - 1 6. ஸோ 6 இன்ட்டு 6 பவர் 2 பவர் 6 2 3 4 5 6 64. 6 இன்ட்டு 64 just a minute. Wait. Okay, 384 ஆன்சர் வந்துச்சா? அடுத்து உனக்கு T12 கண்டுபிடினே அவங்களே டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. நீ ஃபஸ்ட்டு ஏபியா ஜிபியான்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் T12 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? இட்ஸ் a very easy sum. அதே மாதிரி தான் the last term of the series 1, 2, 4 to the 10 termsன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா T10 கண்டுபிடிக்கணும். அடுத்து x பவர் 2 x 1 இதுதான் வந்து என்னென்னா லாஸ்ட் டேர்ம் T31 நீ கண்டுபிடிக்கணும். அதில் ஏ என்னென்னா x², ஆர் என்னதுன்னா நம்ம செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ x/x². ஸோ 1/x தான் உன்னோட ஆர். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஏஆர் கண்டுபிடிச்சிக்கோங்க கொடுத்துருக்குற சீரீஸில். கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து T31ஓட ஃபார்முலா என்ன? ஏ ஃபஸ்ட்டு டிஎன்னோட ஃபார்முலா ஏ இன்ட்டு ஆர் பவர் n-1. இதில் T31 இஸ் ஈக்குவல் டு ஏ என்னது x² இன்ட்டு ஆர் என்னது 1/x டிவைடட் பை இல்லை ஸ்கொயர் 30. ஏன்னா 31 - 1 ஒன்றுமே பண்ணல. ஃபஸ்ட் ஏ கண்டுபிடிச்சிருக்கேன், அடுத்து ஆர் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏ என்னது ஃபஸ்ட் டேர்ம், ஆர் என்னது செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் என்னது x/x² அப்படின்னா என்னது 1/x. எக்ஸும் கேன்சல் ஆயிரும்ல. x²னா x இன்ட்டு x, ஒரு எக்ஸும் கேன்சல் ஆயிரும். அப்புறம் 1/x. இதில் டிஎன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ உனக்கு x² இன்ட்டு 1/30 1 தான். ஸோ 1 பவர் அடுத்து x/30. ஸோ இண்டிசஸில் நம்ம படிப்போம் என்னென்னா இப்போ டிவிஷன் இருந்துச்சுன்னா மேலே இப்போ நம்ம ரெசிப்ரோக்கலாக கொண்டு வர்றோம்னா x² இன்ட்டு x/-13 வரும். இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பவர்ஸை என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ x/2 - 30 அப்படின்னா x/-28. -28 என்ன பண்ணலாம் 1/x/28. இது இண்டிசஸ் படிச்சுட்டு இந்த சம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால சி ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? 25th கொஷின்.
ஃபஸ்ட்டு நீங்களாம் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷன் பண்ணலாம். அடுத்த சம் பண்ணு. 26. ஓகே, செகண்ட் டேர்ம் அப்போனா T2 = 24, T5 = 81. இப்போ நமக்கு என்ன தெரியணும்? A and R என்னன்னு தெரியணும். அப்போ நான் தானே சீரீஸ் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு சொல்யூஷனையும் ரெண்டு டேர்ம் இப்போ ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா முதல் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணும். T2ஓட ஃபார்முலா என்ன? A × R⁻1. ஏன்னா 2 - 1. ஸோ இங்கே என்னது? AR = 24 வந்துருச்சா? T5 என்னது? A × R⁻4 = 81. புரிஞ்சிச்சா? இப்போ இங்கே என்ன டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா T என்னது, R என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே AR⁻4 இருக்குது. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா அது 24ன்னு ட்ரீட் பண்ணுறேன்னு பண்ணிடுறாங்க. பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரெண்டையுமே டிவைட் பண்ண போகிறோம். அங்கே என்ன பண்ணியிருப்போம்? ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம். இங்கே ஜிபிங்கிறதுனால டிவைட் பண்ண போகிறோம். = 81/24. 81/24. ஓகே, ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு டேர்ம் கேன்சல் ஆகி A⁻3 வந்துருமா? A × R⁻3. 3ங்கிறது வந்து 4க்கு மட்டும்தான் வரும், ஆருக்கு மட்டும்தான் வரும், ஏக்கு வராது. ஏ வந்து காமனாக ஒரு பவர் தான். உனக்கு செகண்ட் டேர்ம் 24ன்னு கொடுத்துருக்காங்க. எல்லா ஆப்ஷன்லேயும் செகண்ட் ஆப்ஷனில் 24th டேர்ம்னா அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. தேவையில்லாமல் நம்ம சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லேயே பார்த்து ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. சரியா? அதான்டா கொஸ்டின் சால்வ் பண்ணுறது எல்லா தடவையும் சொன்னது தான். ஒன்று ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தடு. அடித்து கடைசியில் ஒரு ஆன்சர் நம்மளுக்கு வரும். அப்படி இல்லையா? கோ வித் ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் படி நம்மளுக்கு வரலை அப்படின்னா ஃபார்முலா. ஓகேவா? அடுத்து 1 minute. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? 3 numbers of GP கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் 3 numbers வந்து GPயில் வந்து 39. ப்ராடக்ட் வந்து நம்ம ஏற்கனவே இந்த சம் சால்வ் பண்ணோம்ல, இப்போ தான் ரீசெண்டாக இந்த 20th சம் சால்வ் பண்ண மாதிரி தான் 26th சம்மும் சால்வ் பண்ணுங்கள். ஆன்சர் வரலைன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வரலன்னு சொன்னாங்கன்னா நம்ம அதை பார்ப்போம். ஓகேவா? அடுத்து 3 numbers are in AP. 3 numbers are in APனாலே A - D, A + D = 3 terms. அதோட சம் என்ன? 21 கொடுத்துட்டாங்க. இப்போ A + D + A + A - D = 21. DD cancel. 3A = 21, A = 7. சரியா? ஃபஸ்ட் டைம் உனக்கு தெரிஞ்சிருச்சு. If 1, 5, 15 are added to them, ஒவ்வொரு டேர்ம்லேயும் வந்து ஆட் பண்ணினா உனக்கு வந்து தே ஃபார்ம் ஜிபியா. இப்போ ஏங்கிறது நம்மளுக்கு ஆக்சுவலி நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிச்சாச்சா? ஃபஸ்ட்டு அதான் மேட்ரு. ஏ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்துக்கோ. நம்பர்ஸ்லேருந்து 1+, இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்னா 1 ஆட் பண்ணு, செகண்ட் டேர்ம்னா 5 ஆட் பண்ணு, தேர்ட் டேர்ம்னா +15 பண்ணு. ஸோ 6, 12, 15 + 9 என்னது? 24. தே ஆர் இன் ஏபியா? தே ஆர் இன் ஜிபியா? இப்போ இது 5, 7, 9 வந்து ஏபியில் தான் இருக்குது. இந்த நம்பர்ஸோட 1, 5, 15 நீங்கள் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்மோட ஆட் பண்ணினா உனக்கு ஜிபி ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா இது ஃபார்ம் ஆகுதா? 12/6 2, 24/12 2. ஸோ இப்படியும் ஆப்ஷன் கேட்கலாம். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க சிஎம்ஏனா கொஸ்டின்ஸில் ஆப்ஷன்ஸ் வந்து ஈஸியாக தான் கேட்பாங்க. நாட் லைக் தட். ஓகேவா? புரிஞ்சிச்சா? இப்போ ஏபிஜிபி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபுல் ஃப்ளெஜ்டாக 1.5 hours ஆயிருக்கு.
40 minutes ப்ளஸ் இப்போ எவ்வளவு இப்போயும் ஒரு 35 minutes